வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு நேர செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கெரவலப்பிட்டியில் கோளாறு, முழு நாடும் இருளில். போலீசாரால் சுற்று நிறுவனம் மீறப்பட்ட விதம் போலீசாரினாலேயே அம்பலம். எதிர்வரும் புதன்கிழமை கூடுகிறது புதிய அமைச்சரவை. நல்லாட்சியின் போது தார் திருடப்பட்டதாக முறைப்பாடு. ஆசனத்தை பாதுகாக்க மறைந்திருக்கும் ரத்ன மற்றும் விமலதீச தேரர்கள் குறித்து போலீஸ் விசாரணை. அங்கோட லுக்காவுக்கு உதவிய இந்திய சட்டத்தரணியும் காதலியும் விளக்கமறியல். டிரம்பின் வெப்பநிலை 54.4 பாக்கியாக உள்ள நிலையில் ஷின்சோ அபே வைத்தியசாலையில் அனுமதி. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். கெரவலப்பிட்டி மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாடு முழுவதிலும் திடீரென மின்சாரம் தடைப்பட்டது. இதனால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உட்பட்டதுடன் வீதி சமிஞ்சைகளும் செயல்படாமையினால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இந்த திடீர் மின்சார தடை காரணமாக வீடுகளில் உள்ள மக்களும் வர்த்தகர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இது தொடர்பாக கண்டறிய அமைச்சர் டலஸ் அழகப்பெரும இன்று பிற்பகல் மின்சார சபையின் நடவடிக்கை அலுவலகத்துக்கு விஜயம் செய்தார். அப்போது அவர் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். කෙරවලපිටිය ආශ්‍රිතව සිවෙච්ච ගැටලුවක්. கெரவலப்பட்டிய பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையே இது. எனினும் எமது பொறியியலாளர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் இணைந்து மின்சார விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றனர். இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் நிலைமை வளமைக்கு திரும்பும். இங்கு ஒரு நாசகார செயற்பாடு இடம்பெற்றதாக நான் நினைக்கவில்லை. இது போன்ற ஒரு நிலை 2016 ஆண்டும் ஏற்பட்டுள்ளது. எம்மிடம் மிகச் சிறந்த பொறியியலாளர்கள் உள்ளனர். நிலைமையை வளமைக்கு கொண்டு வர அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். இன்றைய தினம் நிச்சயம் இது வளமைக்கு திரும்பும். ආයතනයක් මේක මේ නිලධාරීන් මම විශ්වාස කරනවා මේක තමනය කරන්න කටයුතු කරයි කියලා. අද දවස්වල ස්ථිර වශයෙන්ම ஆம், இது ஒரு பாரதூரமான விடயம். இவ்வாறு இடம்பெறாமல் இருக்க வழிவகுக்க வேண்டும். வலையமைப்பில் ஏதும் கோளாறுகள் உண்டா என்பதையும் கண்டறிய வேண்டும். எனினும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதற்காக அமைச்சரிடம் நாம் ஒரு வேண்டுகோளையும் விடுத்துள்ளோம். திடீரென முழு நாட்டிலும் மின்சாரம் தடைப்பட்டமையினால் நீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவிக்கின்றது. மின்சார தடை நீர் விநியோகத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சபை சுட்டிக்காட்டியுள்ளது. மின் விநியோகம் வளமைக்கு திரும்பிய போதிலும் சில பகுதிகளில் வளமை போல் நீர் விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறிது நேரம் எடுக்கலாம் என சபை மேலும் தெரிவித்துள்ளது. இதே நேரம் வீதி சமிஞ்சைகள் செயற்படாமையினால் கொழும்பு நகரின் பல வீதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டதை அவதானிக்க முடிந்தது. இந்நிலையில் எரிபொருள் பெறுவதற்காக பெரும் எண்ணிக்கையிலானோர் வருகை தந்தமையை தொடர்ந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் நெரிசல் ஏற்பட்டது. சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த தேரோட்ட நிகழ்வு இன்று வெகு விமர்சையாக இடம்பெற்றது. காலை 5 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று 6 மணியளவில் நல்லூர் கந்தன் தேர் ஏறி வீதி உலா வந்தார். தற்போதைய கொரோனா நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி நல்லூர் உற்சவம் இடம்பெற்றது. இன்றைய திருவிழாவும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி குறைந்த மக்களின் பங்கேற்புடன் சிறப்பாக இடம்பெற்றவை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் எதிர்வரும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு இடம்பெறும். சுகாதார தனிமைப்படுத்தல் சட்டங்களுக்கு மதிப்பளித்து இந்த கூட்டம் இடம்பெறும். கடந்த பொதுத் தேர்தலில் வெற்றியீட்டிய பாராளுமன்ற உறுப்பினர்களுள் 25 அமைச்சர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் கண்டியில் அண்மையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நடைபெறும் இவ்வமைச்சரவை கூட்டத்தில் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதா அல்லது இடைக்கால கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதா என்பது குறித்து பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல கண்டியில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். எமது முதலாவது அமைச்சரவை
கூட்டம் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறும். எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. அதன் பின்னர் எமக்கு பல சாதகமான முடிவுகளை உங்களிடம் கூற முடியும். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று நிதி புத்த சாசனம் சமய கலாசார விவகார நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சராக தனது கடமைகளை ஆரம்பித்தார். மேலும் சில அமைச்சர்களும் இன்றைய தினம் தமது கடமைகளை ஆரம்பித்தனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நிதி அமைச்சின் கடமைகளை இன்றைய தினம் நிதி அமைச்சின் வளாகத்தில் ஆரம்பித்தார். மத அனுஷ்டானங்களுக்கு மத்தியில் பிரதமரின் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சில் கடமைகளை ஆரம்பித்தார். நாம் 2015ஆம் ஆண்டு அரசாங்கத்தை பொறுப்பளிக்கும் போது ஆசியாவின் மிக துரிதமாக வளர்ச்சி காணும் நகராக கொழும்பு நகர் காணப்பட்டது. பின்னர் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் நாம் மீண்டும் பொறுப்பேற்றுள்ளோம். அதன் பின்னடைவை 2015ஆம் ஆண்டு காலத்துக்கு முன்னெடுப்பதற்கும் அதன் பின்னர் மேலும் முன்னேற்றகரமாக்குவதற்குமான பொறுப்பு உங்களிடமே உண்டு. அன்று கொழும்பு நகரை பற்றி நாம் பார்த்தோம். ஆனால் இன்று கொழும்பு நகரை மட்டுமல்ல, முழு நாட்டையும் நோக்க வேண்டியுள்ளது. அதற்கான பாரிய பொறுப்பு இந்த அமைச்சுக்கு உண்டு. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ புத்த சாசன சமய கலாசார விவகார அமைச்சில் கடமைகளை ஆரம்பிக்கும் வைபவம் கொழும்பு கங்காராம விகாரையில் இடம்பெற்றது. ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரம் நாயக்கவும் தனது கடமைகளை ஆரம்பித்தார். நீர்ப்பாசன அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தனது அமைச்சில் கடமைகளை ஆரம்பித்தார். நீர்ப்பாசன முகாமைத்துவத்தில் எமக்கு பாரிய பொறுப்புண்டு. சகல பகுதிகளுக்கும் தேவையான குடிநீரை வழங்குவது, விவசாயத்துக்கான நீர், தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீர் போன்றவற்றை உரிய முகாமைத்துவத்துடன் வழங்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. நாட்டின் நலன் கருதி பல புதிய திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட வேண்டியுள்ளது. வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தனது அமைச்சில் கடமைகளை ஆரம்பித்தார். அணிசேரா கொள்கையுடன் சகல நாடுகளையும் நட்பு நாடுகளாக கருதி வெளிநாட்டு கொள்கையை முன்னெடுக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். அந்த அமோக வெற்றியுடன் ஜனாதிபதிக்கு சுபீட்சத்தின் நோக்கை முன்னெடுத்துச் செல்வதற்கு எமது தாயகத்தின் பாதுகாப்பையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்கு பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பாரிய முன்னெடுப்புகளை நாம் மேற்கொள்வோம். ஜனாதிபதி வைத்துள்ள நம்பிக்கையை நாம் அதே விதமாக நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். இதேவேளை கைத்தொழில்துறை அமைச்சர் விமல் வீரவங்ச இன்றைய தினம் தனது அமைச்சுக்கான கடமைகளை ஆரம்பித்தார். கொள்ளுப்பிட்டியில் உள்ள அமைச்சில் அது தொடர்பிலான நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வது, அதனை பயன்படுத்துவது என்ற கொள்கைக்கு அமைய கைத்தொழில்துறை அமைச்சு தேசிய கைத்தொழிலாளர்களின் அபிமானம் மிக்க யுகத்தை ஏற்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படும். எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தனது அமைச்சில் கடமைகளை ஆரம்பித்தார். 5 எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களை புதிதாக ஆரம்பிக்கவும், சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை நவீனமயப்படுத்தவும், இலங்கையில் எரிசக்தி பாதுகாப்பை முன்னெடுத்து அதன் ஊடாக தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொறுப்பை அடுத்த 5 ஆண்டுகளில் நான் பொறுப்பேற்பேன் என்றும் உறுதியளிக்கின்றேன். இலங்கையை ஆசியாவின் எரிசக்தி மையமாக மாற்றியமைக்கும் நோக்கிலேயே என்னிடம் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் அலி ஜப்ரி தனது அமைச்சில் சர்வமத வழிபாடுகளுக்கு மத்தியில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இன மத குல பேதங்களுக்கு அப்பால் அச்சம் பீதியின்றி ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்பது எமது நோக்கமாகும். இந்த நாட்டின் அரசியல் அமைப்புக்கோ அல்லது இந்த நாட்டு மக்களுக்கோ எதிராக கடுகளவேனும் தவறொன்று எம்மால் இடம்பெறாது என்பதை உறுதிப்பட கூறுகின்றோம். அவர்களின் செயற்பாடுகளை மேலும் வலுவூட்டுவதே எமது நோக்கமாகும். போலீஸ் விசேட விசாரணை பிரிவின் சுற்று நிறுவனத்துக்கு புறம்பாக செயல்பட்டுள்ளதாக அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக கண்டறியப்படும் ஆணைக்குழுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் குற்றவியல் விசாரணை பிரிவின் அத்தியட்சகர் கே குணசேகர இது பற்றி ஆணைக்குழுவில் விளக்கம் அளித்தார். 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ரத்தினபுரி கஹாவத்த பகுதியில் இடம்பெற்ற அரசியல் கூட்டம் ஒன்றில் ஒருவரை சுட்டுக்கொலை செய்த சம்பவம் தொடர்பில் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக தமக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் அனுரத் ஜெயசிங்க ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். சப்ரகமு மாகாண முன்னாள் எதிர்க்கட்சி தலைவி துஷிதா விஜயமான முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பிய கடிதத்துக்கு ஏற்ப பிரதமர் அலுவலகம் விடுத்த அறிவுறுத்தலுக்கு அமைய லலித் அனுருத்த
ஜெயசிங்க தொடர்பாக விசாரணைகளை நடத்திய போலீஸ் அத்தியட்சகர் கே குணசேகர ஆணைக்குழுவில் இதனை தெரிவித்தார். சந்தேக நபர்களை கைது செய்வது, விசாரிப்பது, தடுத்து வைப்பது உள்ளிட்ட நேரடி தொலைபேசி உரையாடல்களின் அறிக்கையை பெற்றுக்கொள்வது தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பாக போலீஸ் விசாரணை பிரிவுக்கு உள்ள அதிகாரங்கள் 2003ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் சாட்சி தெரிவித்தார். ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி உப்பாலி அபயரட்ன கருத்து தெரிவிக்கையில், ஆணைக்குழு அவதானித்த விடயங்களின்படி போலீஸ் விசாரணை பிரிவுக்கு இல்லாத அதிகாரம் ஒன்றை உருவாக்கி செயல்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அலரி மாளிகையினால் கிடைத்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப லலித் அனுரத்த ஜெயசிங்கவுக்கு எதிராக சுற்று நிருபத்தை மீறும் வகையில் விசாரிப்பது அரசியல் செயல்பாடு இல்லையா என ஆணைக்குழு கேள்வி எழுப்பியது. அதற்கு பதிலளித்த போலீஸ் அத்தியட்சகர் குணசேகர அது எவ்வாறு அமையலாம் என்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் NK இளங்கோவனின் உத்தரவின்படியே அவ்வாறு செயல்பட்டதாகவும் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பாக அப்போது ககாவத்த போலீஸ் பொறுப்பதிகாரியாக செயல்பட்ட லலித் ராஜமந்திரியிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குமூலத்தின் பிரதியொன்றை எதிர்வரும் 19ஆம் தேதி ஆணைக்குழுவுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு ஆணைக்குழு அழைப்பாணை பிறப்பித்துள்ளது. நாளை அல்லது நாளை மறுதினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஒன்று கூடலின் பின்னர் அப்பே ஜனபல கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் தொடர்பிலான இறுதி தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது. குறித்த பிரச்சினை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளது. அப்பே ஜனபல கட்சியின் பொதுச் செயலாளராக செயற்பட்ட வேதனிகம விமலதிச தேரர் மற்றும் அக்கட்சியை சேர்ந்த அதுரலிய ரத்தன தேரர் ஆகியோர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவ்வாறான நிலையிலேயே அப்பே ஜனபல கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினருக்கான பெயர் குறிப்பிடப்பட்டு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. பிரச்சினைகளுக்கு மத்தியில் வர்த்தமானி அறிவித்தலில் குறித்த கட்சியின் பெயரை உள்ளடக்காமல் இருப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருந்தது. குறித்த விடயம் தொடர்பில் கலகொட அத்தை ஞானசார தேரரிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முடிவு கிடைக்கும் வரை காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அப்பே ஜனபல கட்சியின் செயலாளராக செயற்பட்ட வேதனிகம விமலதிச தேரர் தனக்கு தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி வழங்கப்பட வேண்டுமென கடிதம் ஒன்றின் ஊடாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பியிருந்தார். எனினும் கட்சியின் தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் இணைந்து மற்றொரு நபரை செயலாளராக நியமித்துள்ளனர். நியமிக்கப்பட வேண்டிய புதிய தேசிய பட்டியல் உறுப்பினர் குறித்து புதிய செயலாளரின் கையொப்பத்துடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்தது. அப்பே ஜனபல கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட்ட இருவர் அதுரலிய ரத்தன தேரர் மற்றும் வேதனிகம விமலதிச தேரருக்கு எதிராக யக்கள மற்றும் வீரகுல போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகளை செய்துள்ளனர். அவர்களில் ஒரு முறைப்பாட்டாளர் வேதனிகம விமலதிச தேரர் நம்பிக்கை துரோகம் செய்து மறைந்துள்ளதாகவும் அவரை கண்டறிவதற்கான விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். மற்றைய முறைப்பாட்டாளர் தேசிய பட்டியல் உறுப்பினர் தொடர்பிலான பிரச்சினை குறித்து ஆராய்ந்து தீர்வு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே குறித்த கட்சியின் அனுராதபுரம் கிழக்கு தொகுதி அமைப்பாளரான ஷாமினி வீரசூரியவும் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இதேவேளை பொதுத் தேர்தலின் பின்னர் தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கால எல்லை கடந்த 14ஆம் திகதியுடன் நிறைவுக்கு வந்தது. எதிர்வரும் 20ஆம் திகதி பாராளுமன்ற கன்னி அமர்வு இடம்பெறவுள்ளது. அப்பே ஜனபல கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பெயரிடப்படாவிட்டாலும் குறித்த உறுப்பினர் பதவி ரத்து செய்ய மாட்டாதென ஜனாதிபதி சட்டத்தரணி யுவார் டி சில்வா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தலில் தோல்வியடைந்த ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் முடியுமாக இருந்தால் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி சவால் விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த சவால் விடுக்கப்பட்டது. ඒගොල්ලොයි ආරාධනා කරන්න සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාට කරුණා කරලා එන්න. அவர்கள் சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். தயவு செய்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு கூற வேண்டும். அகில விராஜ் காரியவசம் உள்ளிட்டோருக்கு நாம் கூறுவது என்னவென்றால், முடியுமாக இருந்தால் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு மாகாண சபை உறுப்பினராக ஆகுங்கள் என்று அவர்களை தெரிவு செய்வீர்களா? மாகாண சபைக்கு அனுப்புவதும் இல்லை, நகர சபைக்கு அனுப்புவதும் இல்லை. இந்த முடிவுகளின்படி அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை கிடைத்தது. அதற்கான பொறுப்பை ஐக்கிய தேசிய கட்சி ஏற்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி தமது அணியிலிருந்த திறமைசாலிகளை துரைத்துவிட்டு செயற்குழுவில் கூட்டணி அமைப்பதற்கு வழங்கிய அங்கீகாரத்தை உதைத்துவிட்டு கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்தியதன் பிரதிபலனே இந்த 3/2 பெரும்பான்மையாகும். வரலாற்றில் முதல் தடவையாக இந்த 9வது பாராளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஒருவர் இல்லாத நிலையில் பாராளுமன்றம் கூடுகின்றது. கிடைத்த ஒரு உறுப்பினரை கூட தெரிவு செய்ய முடியாத நிலைக்கு ஐக்கிய தேசிய கட்சி தள்ளப்பட்டுள்ளது. எம்முறை தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் 3 முஸ்லிம் உறுப்பினர்களையும் பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு தெஹிவளையில் இடம்பெற்றது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முஸ்லிம் அமைப்பு இதனை ஏற்பாடு செய்திருந்தது. அமைப்பின் பொதுச் செயலாளர் ராசிக் ஜரூக் மற்றும் தேசிய அமைப்பாளர் ALM உவைஸ் தலைமையில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. நீதி அமைச்சர் MUM அலிசப்ரி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் காதர் மஸ்தான் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். வடமேல் மாகாண ஆளுநர் AJM முசமில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திரு ஜனாதிபதி அவர்கள், திரு பிரதமர் அவர்கள், திரு பசில் ராஜபக்ஷ அவர்கள் அந்த அத்தனை தீய சக்திகளையும் அப்படியே தள்ளி எங்களுக்கு இந்த போஸ்டர் தந்தது எங்கட சமுதாயத்தை கௌரவிக்கிறதுக்காக. எனக்கு இந்த பதவியை தரத்து முந்தினண்டு ராவு ஒரு 12 அறைக்கும் திரு பசில் ராஜபக்ஷ அவர்கள் கதைக்கும் போட்டு சொன்னார், நானோ எங்கட குடும்பத்தில் ஒத்துருமோ இனவாதிகள் இல்லை, எங்களை இனவாதிகளாக காட்டுறாங்க சிலவங்க, நாங்க முஸ்லிம் சமுதாயத்துக்கு மாபெரும் சர்வீஸ் செஞ்சிருக்கோம் சொல்லி சொன்னார். ஆனால் அவர் சொன்னாரு, எந்த இனவாதிக்கு விரோதமாக நாங்க சிலவங்களை இந்த கட்டி எழுப்பினீங்களோ அவங்க கடைசி மூமெண்ட்ல எங்களை விட்டுட்டு போனாங்க. 2019 எங்களை கை விட்டுட்டாங்க. அதனால எங்களுக்கு ஒரு ஆத்திரம் ஒன்று வரத்தான் செய்யும். அதனால நான் மிச்சம் மன நோவோடு இருந்தேன். அப்படியே சொன்னாங்க, சில ஓட் கிடைச்சால் கூட நாங்க 17 பேர்ல 3 முஸ்லீம்களை போட்டு இருக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்ப நாங்க ஒரு துவேஷமான ஒரு பார்ட்டி என்ன, நாங்க அதை செய்ய மாட்டோம் என்று சொல்றாங்க. வரப்போற 30 வருஷத்துல இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 20 வருஷம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தான் ஆண்ட போறாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் சரி புத்தி இருக்கிறேன்டா, பகுத்தறிவு இருக்கிறேன்னு சொன்னா இந்த புகட்டு அடிறீங்க. அரசியல் அமைப்பில் 13வது மற்றும் 19வது திருத்த சட்டங்களை முழுமையாக நீக்குவதை தமிழ் முற்போக்கு கூட்டணி எதிர்ப்பதாக அந்த கூட்டணியின் பிரதி தலைவரும் மலேக மக்கள் முன்னணியின் தலைவருமான வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மலையகத்துக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் 43 வருடமாக மலையகத்துக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் இந்த அந்தஸ்து இருந்தது. ஆனால் இன்று அமைச்சு எடுக்கப்பட்டு ராஜாங்க அமைச்சர் மூலமாக அந்த நடவடிக்கைகள் செய்யப்படுவதாக அறிகின்றோம். இது மலையக மக்களுக்கு தன்னுடைய ஒரு படி குறைந்திருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். 13வது திருத்த சட்டத்தையும் 19வது திருத்த சட்டத்தையும் மாற்றுவதாக சொல்கிறார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய எதிரணி எந்த அளவுக்கு எதிராக வேலை செய்யப்படுவது என்பதை பொதுவாக இந்த 2 யோசனைகளையும் நாங்கள் நிச்சயமாக எதிர்க்கின்றோம். 13வது திருத்த சட்டம் இந்த நாட்டிற்கு அவசியம் என்பதை அந்த நேரத்தில் இருந்த ஜனாதிபதி JR ஜெயவர்தன, அதே போல இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் உண்டாக்கப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை மாற்றுவதனால் இந்தியாவினுடைய அனுசரணை இல்லாமல் அதை மாற்ற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே இந்தியா இதை கவனித்துக் கொள்ளும், நாங்களும் அதற்கு ஆதரவாக இருப்போம். அதே நேரத்தில் 19வது திருத்த சட்டத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் நிச்சயமாக தெரிவிப்போம். அதிலே சில நல்ல விஷயங்கள் வந்தால் அதை ஆமோதிப்பு நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றோம். இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2895 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் ஓமானில் இருந்து வருகை தந்த 2 இனங்காணப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் மேலும் 10 பேர் குணமடைந்ததைத் தொடர்ந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2676 அதிகரித்துள்ளது. இதுவரை 206 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். 65 பேர் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் உள்ளனர். இதே நேரம் லங்காபுர சுகாதார மருத்துவ பிரிவில் வீடுகளில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட 16 குடும்பங்களைச் சேர்ந்த 79 பேர் தனிமைப்படுத்தலை பூர்த்தி செய்துள்ளனர். அவர்களுள் எவருக்கும் கொரோனா தொற்றவில்லை என PCR பரிசோதனைகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோரின் மருத்துவ அறிக்கைகள் கிடைக்கப்பெற உள்ளதாக லங்காபுர சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. துபாயிலிருந்து வருகை தந்து 2 வாரங்கள் தனிமைப்படுத்தலை பூர்த்தி செய்த 120 பேர் இன்று முற்பகல் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். வவுனியா பெரியகாடி ராணுவ முகாமில் உள்ள தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து அவர்கள் வெளியேறியுள்ளனர். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டம் தொடர்பாக சங்கைக்குரிய மாகல் கந்தே சுதந்த தேரர் ரகசிய போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தார் விற்பனையின் போது நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சங்கைக்குரிய மாகல் கந்தே சுதந்த தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். 353.8 மில்லியன் ரூபாய் மற்றும் 129.8 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தேரர் தெரிவித்தார். ஒரு கிலோ தாரின் விலை 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை உள்ளது என அமைச்சரவையில் கூறப்பட்டது. எனினும் 52 ரூபாய் 75 சதத்துக்கு இதனை விற்பனை செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. லங்கா IOC கம்பெனி நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் வீதி அபிவிருத்திக்கு இதனை பயன்படுத்தவில்லை. எனினும் IOC கம்பெனி இதனை 52 ரூபாய் 75 சதத்துக்கு பெற்றுள்ளது. IOC கம்பெனி 52 ரூபாய் 75 சதத்துக்கு தாரை பெற்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு 67 ரூபாவுக்கு அதனை விற்பனை செய்துள்ளது. இதன் ஊடாக தவறான முறையில் லாபம் ஈட்டப்பட்டுள்ளது.
பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊடாக அதிகாரிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதே நேரம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை குத்தகைக்கு வழங்கும் போது 255 லட்சம் ரூபாய் வருமானத்தை அரசாங்கம் இழந்துள்ளதாகவும் சுதந்த தேரர் ரகசிய போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அங்கொட லொக்கா எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த கும்பலின் தலைவருக்கு சொந்தமான கைத்துப்பாக்கி ஒன்று யாரை சென்றடைந்தது என்பது குறித்த இந்திய குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை 10 நாட்களுக்குள் கைது செய்து விளக்கமறியலில் வைக்க வேண்டும் என இந்திய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அங்கொட லொக்கா என சந்தேகிக்கப்படும் நபரின் பூதவுடல் தொடர்பாக கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் வைத்தியசாலையில் மரண விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. மரணம் மாரடைப்பு காரணமாக ஏற்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஷம் உடலில் கலந்தவையினால் அவ்வாறு ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. அங்கொட லொக்காவின் உறவினரான முன்னின்ற சட்டத்தரணி சிவகாமி சுந்தரி பூதவுடலை மதுரை நகருக்கு எடுத்துச் சென்றுள்ளார். அதற்காக அவரது காதலியான அமானி தஞ்சி மற்றும் அவர்கள் வசித்து வந்த வீடமைப்பு திட்டத்தின் நண்பர் ஒருவரும் உதவியுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அங்கு அங்கொட லொக்காவிடம் இருந்த கைத்துப்பாக்கி நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் கையளிக்க சிவகாமி சுந்தரியும் தஞ்சியும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைத்துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட நபர் யார் என்பது தொடர்பாக இதுவரை தெரியவில்லை என்றும் இதனை கண்டறிய இந்திய பாதுகாப்பு தரப்பினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அங்கொட லொக்காவுக்கு பிரதீப் சிங் எனும் பெயரில் அந்த நாட்டில் அடையாள அட்டை ஒன்றை பெற்றுக்கொள்ள சட்டத்தரணி உதவியுள்ளார். அவர் அந்த போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி கோயம்புத்தூர் சரவணப்பட்டினத்தில் உள்ள வீடமைப்பு திட்டத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு பெற்றுள்ளார். மாதம் ஒன்றுக்கு 3 லட்சம் இந்திய ரூபாய் வாடகையாக செலுத்தப்பட்டுள்ளது. இந்திய ஆயுத சட்டம் மற்றும் வெளிநாட்டவர்கள் தொடர்பான சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அங்கொட லொக்காவின் சட்டவிரோத மனைவி, சட்டத்தரணி மற்றும் வீடமைப்பு திட்டத்தில் இருந்த நண்பர் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பின்னர் 10 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். எனினும் சட்டத்தரணியான சிவகாமி சுந்தரி பிணை மனு தாக்கல் செய்துள்ளதுடன் அது நாளை மறுநாள் கவனத்தில் கொள்ளப்படும் என அறிவிக்கப்படுகிறது. எனினும் பிரதீப் சிங் என செயல்பட்டவர் அங்கொட லொக்காவா என்பது குறித்து தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. 50,000 வேலையற்ற பட்டதாரிகளை சேவையில் இணைத்துக் கொள்ளும் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரிகளின் பெயர் பட்டியல் இணையதளத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சின் இணையதளமான www.pudad.gov.lk என்ற இணையதளத்தில் அதனை பார்வையிட முடியும். இதேவேளை 4 மாதங்களுக்கு பின்னர் அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. கோவிட்-19 பரவ ஆரம்பித்தமை தொடர்ந்து சகல பல்கலைக்கழகங்களும் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் மூடப்பட்டன. இறுதி ஆண்டு பரீட்சைக்காக ஜூன் மாதம் சில பல்கலைக்கழக மாணவர்கள் அழைக்கப்பட்ட போதிலும் அது பல கட்டங்களாக இடம்பெற்றன. கடந்த வெள்ளிக்கிழமை பல்கலைக்கழகங்கள் இன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. எனினும் களனி பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் நாளை மறுநாள் ஆரம்பிக்கப்படும். மாணவர் விடுதிகளின் அறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுதிகளின் ஒரு அறையில் ஒரே ஆண்டு மாணவர்களை தங்க வைக்குமாறு உபவேந்தர்கள் அறிவித்துள்ளனர். வெளிநபர்கள் வருகை தருவதை வரையறுத்து வருகை தரும் அனைவரதும் பேர் முகவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாம் ஜூன் 15ஆம் தேதி வைத்திய பீடத்திற்கான இறுதி பரீட்சையிலிருந்து முறையாக ஏனைய பரீட்சைகள் தொடர்பாக திட்டமிட்டு செயல்பட்டு வந்தோம். அவை அனைத்தும் வெற்றிகரமாக இடம்பெற்றுள்ளன. பல்கலைக்கழக விடுதிகளில் ஒரு அறையில் ஒரு மாணவன் மாத்திரமே தங்க வைக்கப்பட்டார். எனினும் எதிர்காலத்தில் சாதாரணமாக வழமை போன்று பல்கலைக்கழக நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியும். விஸ்வவித்யாலயவල කටයුතු කරගෙන යන්න පුළුවන්. அடுத்து வர்த்தக செய்தி. மிக வசதியான, நேர்மையான, செயல்திறன் மிக்க வங்கிச் சேவையை வழங்கும் நோக்கில் இலங்கை வங்கி தனது கிளைகளை ஆரம்பித்து வருகிறது. புதிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் கூடிய இலங்கை வங்கியின் கொட்டகல கிளை இன்று காலை 8:30க்கு திறந்து வைக்கப்பட்டது. இலக்கம் 59 பிரதான வீதி கொட்டகலை எனும் முகவரியில் கிளை திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை வங்கியின் பிரதி பொது முகாமையாளர் ரசல் பொன்சேகா தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. இதே நேரம் இலங்கை வங்கியின் கட்டுப்பத்த கிளை இன்று காலை சுபநேரமான 8:56க்கு திறந்து வைக்கப்பட்டது. இலக்கம் 34 ரம்பேவவ வீதி கட்டுப்பொத்த எனும் முகவரியில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கை வங்கியின் பிரதி பொது முகாமையாளர் EM ஜெயரட்ன கலந்து கொண்டார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த செய்தி அறிக்கை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.